மன்னராட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்துச்சு. அப்போ ஸ்ரீலங்காவில் இருந்த தமிழர்களுக்கு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் சிவில் ஜாப்ஸ், எஜுகேஷன் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்களுடைய இங்கிலீஷ் பேஸ் நல்லா இருக்கிறதுனால அந்த இடத்துல சிங்களீர்கள் ஒதுக்கப்பட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம், அதாவது 1948க்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சுச்சுவேஷன் அப்படியே தலைகீழாக மாறுச்சு. த சிங்களா ஒன்லி ஆக்ட் 1956ல் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கப்பட்டது. பாலிடிக்ஸ், கவர்மெண்ட் ஜாப், யூனிவர்சிட்டி அட்மிஷன் சொல்லிட்டு இது எல்லாத்துலேயுமே சிங்களீர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தமிழ் மக்கள் அங்கே ஒதுக்கப்பட்டாங்க. இதை அப்படியே விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஜூலை 1983ல் பயங்கரமான ஒரு சிவில் வார் ஸ்ரீலங்காக்குள்ள ஆரம்பிச்சது. இதில் 3000க்கு மேலே தமிழ் மக்களுடைய வீடுகள், கடைகள், ஃபேக்டரிஸ், கோவில்கள்னு சொல்லிட்டு இது எல்லாமே சூறையாடப்பட்டுச்சு.